ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நான் நல்லா இருக்கிறேன். லாஸ்ட் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன். நாங்கள் சொந்த வீட்டை காலி பண்ணுற நிலமை வந்துருச்சு அப்படின்ட்டு. அந்த வீடியோவில் வந்து நாங்கள் எப்படி வீடியோ வாங்கியிருந்தோம், யாருக்காக வீடு வாங்கியிருந்தோம், இப்போ என்ன ஆச்சு, எதனால் காலி பண்ணுறோம் அப்படின்னு நான் சொல்லிட்டு இருக்கும்போது என்ன அறியாமல் நானே கொஞ்சம் எமோஷ்னல் ஆகி எங்கள் அம்மா பட்ட கஷ்டத்தை எல்லாத்தையுமே நான் அதை ஷேர் பண்ண வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு. அதில் வந்து எங்கள் அம்மா சிங்கிள் பேரண்டாக எப்படி எங்களை வளர்த்தாங்க, எங்கள் அப்பா எவ்வளோ கஷ்டம் கொடுத்தாரு, இது எல்லாத்தையுமே நான் ஷேர் பண்ணியிருந்தேன். அதில் வந்து நிறைய பேர் வந்து எனக்கு சப்போர்ட்டாக கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. என்னோட கஷ்டத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு உங்கள் கஷ்டமாக எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க. அதெல்லாம் ரொம்பவே ஆறுதலாக இருந்துச்சு. அதில் வந்து ஒரே ஒரு கமெண்ட் மட்டும் என்னை வந்து ஒரு 2 நாள் தூங்க விடாத அளவுக்கு என்னை யோசிக்க வச்சிருச்சு. ஸோ அதை வந்து சொல்லலாமா வேண்டாமா நேத்திருந்து யோசிச்சிட்டே இருந்தேன். இன்னைக்கு வந்து இல்லை, கண்டிப்பாக இதை வந்து சொல்லி ஆகணும் அப்படிங்கிறதுனால தான் நான் வந்து இந்த வீடியோ மேக் பண்ணிட்டு இருக்கிறேன். அப்படி என்ன கமெண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கமெண்ட் தான். இதில் என்னங்க இருக்குது, இதெல்லாம் உங்களால் ஏற்றுக்கிற முடியாதா, சோஷியல் மீடியான்னு வந்தால் இதெல்லாம் நீங்கள் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. நீங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடியே அது வந்து எனக்கு நல்லாவே புரியும். இந்த வீடியோவில் வந்துட்டு இவங்க மேலே தப்பா அவங்க மேலே தப்பா இதெல்லாம் எதுவுமே நம்மளுக்கு மேட்ரு கிடையாது. இதில் வந்து கமெண்ட்ஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உங்கள் 2 பேருக்குள்ள பிரச்சனைனா நீ முடிச்சுட்டு போக வேண்டியதானே, அந்த குழந்தைங்களை எதுக்கு இப்படி பண்ண அப்படின்ட்டு. எப்போவுமே வீட்டுக்குள்ள பிரச்சனைனா ஆம்பளை சைடு வந்து இன்னைக்கு வரைக்கும் யாருமே பேசுறது கிடையாது. அவனுக்கும் வந்து அந்த பிள்ளைங்க மேலே பொறுப்பு இருக்குது. அவனோட உதவி இல்லாமல் அவனோட தயவு இல்லாமல் அந்த குழந்தைங்களால அந்த உலகத்துக்கு வந்திருக்க முடியாது. அம்மாவுக்கு எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் இருக்கோ அதே ரெஸ்பான்ஸ் அப்பாவுக்கும் அந்த குழந்தை மேல இருக்குது அப்படிங்கறது வந்து இன்னைக்கு வரைக்கும் யாருமே சொல்லி கொடுத்து வளர்க்கறது கிடையாது. ஸோ எடுத்தருக்குல அந்த பொம்பளை என்ன சொல்றீங்க, எப்படியோ பிள்ளைய வளர்க்குறவங்க எல்லாம் இருக்கிறாங்க, எல்லாருமே முடிச்சுட்டு போகணும்னு நினைச்சேன்னா இந்த உலகமே இருக்காது, நீ இப்படி பண்றதுக்கு அந்த குழந்தைங்களை எங்ககிட்டயாவது கொடுத்துருக்கலாம் அப்படின்லாம் நிறைய கமெண்ட்ஸ் நம்மளால பார்க்க முடியுது. இதுல எனக்கு என்ன விஷயம் அப்படின்னா, உங்களுக்கு வந்துட்டு குழந்தை இல்லை, அந்த குழந்தைய வாங்கி தான் வளர்க்கணும் அப்படிங்கிற எந்த தேவையுமே கிடையாது. அனாதாசிரமத்துல வந்து நிறைய குழந்தைங்க அம்மா அப்பாவை எதிர்பார்த்துக்கிட்டு என்னைக்காவது நம்ம லைஃப்ல ஒரு மாற்றம் வந்துடாதா, நம்ம லைஃப்லயே ஒரு வசந்தம் வந்துடாதா அப்படின்னு உட்காந்துருக்கவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அங்க நம்ம வந்து நார்மலா எங்கேயாவது டிராவல் பண்ணி போறோம் அப்படின்னா அங்கேயுமே ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து ஒரு பஸ் ஸ்டாப்ல இருந்து எல்லா இடத்துலயுமே அந்த குழந்தைங்களை பார்க்கும்போது அப்படி அழுக வந்துடும் நம்மளுக்கு, அந்த அளவுக்கு அவங்க இருக்கிறாங்க. நீங்க வந்து நினைச்சீங்கன்னா அவங்களுக்கு ஒரு புது வாழ்க்கையை கொடுக்கலாம். எங்கேயோ போன குழந்தைக்காக வேண்டி நீங்க உட்காந்து நீங்க கமெண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால அவங்க வாழ்க்கை மாறிட போறது கிடையாது. நீங்க வந்து இந்த குழந்தைங்களுக்கு ஒரு புது வாழ்க்கை கொடுத்தீங்கன்னா அவங்க வாழ்க்கை மாறும். சரிங்களா? இதெல்லாம் எதுக்கு இப்ப பேசிட்டு இருக்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு நியூஸா என்னைக்கோ எங்க வாழ்க்கை வந்து முடிஞ்சு போயிருக்க வேண்டியது. அந்த மாதிரிலாம் எதுவும் ஆக விடாம எங்க அம்மா பட்ட கஷ்டத்தை தான் நான் வந்து அதில் ஷேர் பண்ணியிருந்தேனே தவிர உங்ககிட்ட சிம்பத்தி தேர்றதுக்காக வேண்டி நான் அந்த வீடியோ நிஜமா நான் வந்து அந்த வீடியோ பண்ணவே இல்லை பிரதர். அதை ஃபர்ஸ்ட் நீங்க புரிஞ்சுக்கோங்க. சொந்த கதையை சொல்லி உங்ககிட்ட சிம்பத்தி வாங்கி அதை வச்சு நான் 3 நேரம் சாப்பிட போறது கிடையாது. சரிங்களா? எதுக்காக நான் சொல்ல வர்றேன் அப்படின்னா, ஒரு கட்டத்துல வந்து ஒரு அந்த குடும்பத்தோட தலைவனுக்கு வந்து இல்லீகல் அஃபேர் இருக்குது அப்படின்னா அது வந்து அந்த குடும்பத்தை வந்து மொத்தமா உடைச்சிரும். ஏன்னு கேட்டீங்கன்னா, எங்க அப்பாவுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு இல்லீகல் அஃபேர் ஆச்சு. எங்க அம்மாவுக்கு வந்து மொத்தமா 4 ஆப்ரேஷன், ஒன்று வந்து 4 C-செக்ஷன், என்னோட தங்கச்சி C-செக்ஷன், அதுக்கப்புறமா வந்து ஃபேமிலி பிளானிங் எங்க அம்மா பண்ணிக்கிட்டாங்க, அதுக்கப்புறமா யூட்ரஸையும் எடுத்துட்டாங்க. ஸோ 4 ஆப்ரேஷன். இது போக வந்து இவங்க கொஞ்சம் சத்தாவாத சாப்பிட்டு இருந்திருக்கலாம். இந்த ஆள் வந்து இந்த மாதிரி ரொம்ப மோசமான கொடூரமான ஒரு எண்ணத்தோட இருக்கலாம். இவன் வந்து மாத்துன்னு வேற இருப்பாங்க. போதா குறைக்கு முருகர்கிட்ட வந்து வேண்டுதல் வச்சிருந்தாங்க, நீ வந்து இவனை மாத்திட்டீங்கன்னா நான் வந்து அந்த நான்வெஜ் எல்லாம் தொடவே மாட்டேன், முட்டை கூட நான் சாப்பிட மாட்டேன், அவனை தயவு செஞ்சு எனக்கு மாத்தி கொடு அப்படிங்கிற மாதிரி வேண்டுதல்லாம் வச்சு கடைசி நாள் வரைக்கும் அவங்க வந்து நான்வெஜ் இதை தொட்டதே கிடையாது. அந்த அளவுக்கு அவங்க வந்து கடைபிடிச்சாங்க அதை. ஸோ உடம்புல தெம்புன்ற பேருக்கு இடமே கிடையாது. வறுமையோட காரணத்தினால இந்த பால் இதெல்லாம் வாங்குறதுக்கு அவ்வளோ ஒன்றும் வசதியும் கிடையாது. நாங்கள் வந்து ரேஷன் கடையில் கிடைக்கிற அரிசியும் பருப்பு எண்ணெய் இதெல்லாத்தையும் வச்சு தான் நம்ம வந்து கொஞ்சம் எங்களோட லைஃப் வந்து லீட் ஆகிட்டு இருந்துச்சு. எந்த அளவுக்கு அப்படின்னா, ஒரு 5 ரூபாய்க்கு ஒரு பிஸ்கட் பாக்கெட் வாங்குறதுக்கு கூட 2-3 நாள் உட்கார்ந்து அழுதாதான் வந்து அந்த 5 ரூபாய் எங்களுக்கு கிடைக்கும். ஒரு நாளைக்கே வந்து 10 ரூபாய் மட்டும்தான் நாங்கள் வந்து ஸ்நாக்ஸுக்குன்னு செலவு பண்ணுவோம். அந்த 10 ரூபாயில் வந்து மில்க் பிக்கிஸ் பேக்கெட் கிடைக்கும். நான் அதை வாங்கிட்டு வந்து ஹாஃபாக பிரித்து நானும் என் தங்கச்சியும் எடுத்துக்கிடுவோம். லாஸ்ட்டில் 4 பிஸ்கட் முதல்ல பிரிக்கும் போது எங்கள் அம்மாவுக்கு எடுத்து வச்சுருவோம். அதுக்கப்புறம் எங்கள் அம்மா அதுலேயுமே வந்து எங்கள் 2 பேருக்கு ஆள் ஒன்று கொடுத்துருவாங்க. அவ்வளோ தூரம் வந்து எவ்வளோ கஷ்டத்துலேயே வந்து எங்களை ஒரு நாள் கூட உங்களால் தான் நான் கஷ்டப்படுறேன் அப்படிங்கிற வார்த்தை வந்து இன்ன வரைக்கும் சொன்னது கிடையாது. அவ்வளோ நல்லா தான் பார்த்துக்கிட்டாங்க. ஆனால் இப்படி ஒரு ஆளுனால இல்லீகல் அஃபேர் வச்சுட்டு எங்கள் அம்மா கிட்ட காசு வாங்கிட்டு வெளியில் நான் வேலைக்கு போகிறேன், வேலை தேடுறேன், இன்னைக்கு வந்து 150 ரூபா வேணும், நான் இருந்தால் தான் நான் வெளில போய் வேலை தேட முடியும் அப்படிங்கிறதுனால இவங்களுமே வந்து எப்படியாவது மாறிடுவான், நம்ம படுற கஷ்டத்தை பார்த்தாவது இவன் மனசு மாறிடும் அப்படின்னு நினச்சிட்டு வந்து ஒரு 4-5 வருஷமா இப்படியே நடந்துட்டு இருந்துச்சு எங்கள் வீட்டில். ஒரு நாள் இது வந்து முத்தி போய் ஒரு ஃபோன் வருது, அதை அட்டன் பண்ணால் வேற யாரும் அவங்க பேசுகிறாங்க. எங்கள் அம்மா வந்து எதுவுமே சொல்லாமல் அதை கட் பண்ணி ஓரமாக வச்சுட்டாங்க. ஆனால் எனக்கு வந்த ஃபோனை நீ எதுக்கு அட்டன் பண்ண அப்படின்னு கேட்டு வந்து எங்கள் அம்மாவை அந்த டீ விழுந்துச்சு. எங்கள் அம்மாவுக்கு எல்லாம் முடிஞ்சு தூங்கிட்டோம். மறுநாள் காலையில் இருந்துச்சு எங்கள் அம்மா வந்து பிளாக் டீ போட்டு உட்காந்துருக்காங்க. என்னோட தங்கச்சிட்ட வந்து வேற ஒருத்தவங்க எங்களோட க்ளோஸ் ரிலேட்டிவ் அவங்களோட ஜுவல் வந்து எங்கள் வீட்டில் இருக்குது, அதை வந்து நீ அவங்க வீட்டில் கொடுத்துட்டு மார்டின் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி என்னோட சிஸ்டர் வந்து அனுப்பிச்சி விட்றாங்க.
என் பாப்பா வந்து அங்கே போய் அவங்ககிட்ட சொல்ல கொடுக்கும்போது முகம் மாறி இருக்குது. எங்கள் அத்தை வந்து கேட்குறாங்க, என்னடா ஆச்சு மூஞ்சி எதுக்கு இப்படி இருக்குது அப்படின்ட்டு. இந்த பிள்ளை வந்து எல்லாத்தையுமே சொல்லுது. அவங்க உடனே ஓடி வந்தாங்க. உண்மை சொல்லணும்னா எங்கள் அம்மாவோட அம்மா கூட அவ்வளோ தூரம் எங்களுக்காக உள்ளேருந்து பெருசாக எதுவும் இல்லை. ஆனால் அவங்க வந்து அவ்வளோ தூரம் உள்ளேருந்து ஓடி வந்தாங்க. ஓடி வந்து என்னாச்சு, எதுக்கு இப்படி ஒரு முடிவு எடுக்கிற அளவுக்கு உங்கள் லைஃப் என்ன, நாங்களாம் இல்லையா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் 15லேருந்து 20 நாள் அவங்க பொண்ணு மாதிரி எங்கள் அம்மாவை பார்த்துக்கிட்டாங்க. ஒரு முகம் கூட லைட்டாக மாறல. அவ்வளோ தூரம் நல்லா உலகத்தில் யாருமே அப்படி யாரையுமே பார்த்துக்கிற மாட்டாங்க. அவ்வளோ தூரம் அவங்க வந்து எங்களை பார்த்துக்கிட்டாங்க. அந்த பிரச்சனையில் வந்து சொன்ன வார்த்தை என்ன அப்படின்னா, முதல் நாள் நைட்டே வந்து உங்கள் 3 பேரே நான் வந்து முடிக்கிறதா இருந்தேன், எப்படியோ தப்பிச்சிட்டிங்க, யாருமே கூட்டு போகக்கூடாது, இவங்க உயிர் வந்து என் கண்ணு முன்னாடி தான் போகணும், 3 பேரே வந்து நான் வந்து புதைக்காம விட மாட்டேன் அப்படின்னு அவ்வளோ ஆக்ரோஷமா. அப்போ கூட என் தங்கச்சி வந்து ஓடி ஒரு அறை விட்டு அந்த பொண்ணு செவத்தில் போய் டப்புன்னு அடிச்சு கீழே விழுந்துச்சு. அதோட பாதிப்பு வந்து சைடு எஃபெக்ட் வந்து இன்ன வரைக்கும் அந்த பொண்ணு வந்து மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்குது. அதுக்காக வேண்டி அவ்வளோ தூரம் கஷ்டப்படுத்தினா. அந்த நேரத்தில் எங்கள் அம்மா எடுத்த முடிவுப்படி நாங்கள் 3 பேர் அன்றைக்கி முடிஞ்சிருந்தோம் அப்படின்னா இதே மாதிரி தான் ஒரு நியூஸாக வந்திருக்கும். அது வந்து இன்றைக்கி இருக்கிற ட்ரெண்டான உலகத்துக்கு நீங்கள் அதுக்கும் கமெண்ட்ஸில் வந்து இப்படி தான் சொல்லியிருப்பீங்க, இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி வாழ முடியாதோ, எதுக்கு 2 பிள்ளை பெற்றுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வெளியிலேருந்து எதை எப்படி வேணால் பேசிட்டு நம்ம கடந்து போயிடலாம். அவங்க கூட இருந்து உள்ளே என்ன நடக்குதுன்னு பார்த்தா மட்டும்தான் தெரியும் அந்த கஷ்டம் எல்லாமே. எங்கள் அம்மா வந்து அவ்வளோ பெரிய பிரச்சனையானதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, எங்களை வந்து படிக்க வைக்கணுங்கிறதா எங்கள் அம்மாவோட ஒரே பாயிண்ட். என்னன்னா, நம்மளுக்கு கிடைக்காத கல்வி என் பிள்ளைங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு. எங்கள் அம்மா வந்து 9th வரைக்கும் படிச்சிருக்காங்க, 10th படிக்கல. அதனால அவங்க வந்து தையல் மிஷினோட கிடைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு. ஸோ அதனால தான் அவங்க வந்து எப்படியாவது எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல என் பிள்ளைங்களை நான் படிக்க வச்சிடணும் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருந்தாங்க. ஆனால் இந்த ஆள் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, நான் வந்து ரொம்ப ஏர்லியாகவே மெச்சூர் ஆகிட்டேன். 6thலேயே எனக்கு வந்து மெச்சூரிட்டி லைஃப் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, ஏஜ் அட்டன் பண்ணிட்டேன். அப்போவே என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அப்படியே ஸ்கூலில் நிப்பாட்டிட்டு பக்கத்தில் இருந்த ஒரு நல்ல ஃபேமஸான ஒரு ஜவுளி கடைக்கு வந்து வேலைக்கு அனுப்பு, மாதம் 8500 தரேன்னு சொல்கிறான். அதில் வந்து ஒரு 2000 1500 வீட்டு வாடகைக்கு போயிடும், அதுக்கப்புறம் நம்ம நிம்மதியாக இருக்கலாம், பிரச்சனை இருக்காது. எங்கள் அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த பிள்ளைக்கு உலகம்னா என்னன்னே தெரியாது, பேசிக் எஜுகேஷனாவது வேணும், அதை நான் எப்பாடுபட்டாலும் என் பிள்ளைங்களுக்கு கொடுத்தாவேன் அப்படின்னு. அதனால தான் பிரிஞ்சாங்க. எங்கள் அம்மா என் பிள்ளைங்க பக்கம் தான் நிற்பேன், என் பிள்ளைங்களுக்கு கண்டிப்பாக எஜுகேஷன் வேணும் அப்படிங்கிறதுல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. அதே மாதிரி கடைசி வரைக்கும் எங்களுக்கு எஜுகேஷன் கொடுத்தாங்க. இப்போ கல்யாணம் ஆகி எனக்கு பிறந்திருந்தா ஆனால் இன்னைக்கு வரைக்கும் சொல்கிறது என்னன்னா, அடுத்த டிகிரி பண்ணு, அடுத்து ஏதாச்சும் ஒன்று படி, சும்மா இருக்காத, உனக்கு வந்து வேலை இருந்துக்கிட்டே தான் இருக்கும். பொம்பளைக்கு வந்து கடைசி நாள் வரைக்கும் வேலை இருக்க தான் செய்யும், பேயா போனாலும் சமைச்சு வச்சுட்டு வந்து படுத்துக்கோன்னு சொல்கிற உலகம் தான் இது. ஆனால் நீ வந்து படிச்சின்னா அந்த படிப்பு மட்டும்தான் கடைசி வரைக்கும் உன்னை காப்பாற்றும், வேறு எதுவுமே உன்னை காப்பாற்றாது அப்படின்னு கடைசி வரைக்கும் அந்த அட்வைஸ் கொடுத்துட்டு தான் போனாங்க. இந்த மாதிரி ஆம்பளைங்களை பற்றின விஷயம் வந்து வெளியில் வர்றதே கிடையாது. ஒரு குடும்பம் அழியுதுன்னா அந்த பொம்பளை தான் வந்து அந்த தலைமையில போட்டுக்கிட்டு ஓடணும். ஓடி எல்லாம் பண்ணாலும் இன்னைக்கு வந்து இவ்வளோ டாமினேட்டா எனக்கு கீ கொடுங்க, எனக்கு மாதம் 10,000 20,000 மெயின்டெனன்ஸ் கொடுங்க, எனக்கு வயசாயிருச்சு என்னால் சம்பாதிக்க முடியல, எனக்கு சாப்பாட்டு காசு கொடுங்க, இந்த மாதிரிலாம் வந்து ஒரு சிம்பத்தியாக பேசினா எங்களோட ரிலேட்டிவ்ஸ் என்ன சொல்கிறாங்க, போனது போட்டு பெத்த கடமைக்கு பண்ணு, பித்ரு தோஷம் வந்துடும், அது இதுன்னு சொல்கிறாங்க. அப்போ பிள்ளைங்களை விரட்டி விட்டு நாங்கள் பட்ட கஷ்டத்தெல்லாம் நாங்கள் எங்கே கொண்டு போய் இது பண்ணுறது?